அவரோட ஆளுமை தெரிஞ்சுதான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். சோ இப்ப 50 லட்சம் மெம்பர் சேர்க்கிறத பத்தி தான் எல்லாமே அவர் சொல்லிட்டாங்க. அண்ணா என்ன சொன்னாங்க, அப்பதான் நம்ம அரசியல் அமைப்பா மாறும், அப்பதான் எல்லா இடத்துலயும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெம்பர் சேர்க்கிறது, அது ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி 2 ஓட்டு 3 ஓட்டு ஒவ்வொரு கட்சியை சார்ந்து போதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் 2 வீத லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவங்கள உருவாக்கணும். வீட்டுக்கு வீடு ஒரு லீடரோ 2 லீடரோ வீத லீடர்ஸ்ல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் எல்லா இடத்துலயும் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் டிரைவ் சேர்க்கிறது, முடிஞ்ச அளவு நம்ம இருக்கிற அந்த வீத லீடர்ஸ்ங்கிற அந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும். இது அண்ணன் அண்ணாமலை அண்ணாது. சில பேருக்கு குறிப்பா மகளிர் நிறைய பேருக்கு தெரியல, பிஜேபியில தான் இன்னும் அண்ணா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. சோ அண்ணாவோட நம்மளோட அமைப்பை விளம்பரப்படுத்துறது ரொம்ப முக்கியம். காலையில இருந்து நாங்க மெம்பர்ஷிப் எப்படி போடுறோம்னா, நான் ராயபுரத்துல இருக்கேன். காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஈவினிங் 6 மணிக்கு முடிப்போம். இடையில லஞ்சுக்கு மாத்திப்போம். ஏன்னா நம்மளோட விசிபிலிட்டி தெரியணும். போற வர மக்களுக்கு எல்லாம் வீத லீடர்ஸா அண்ணாமலை அண்ணாவோட கேக்குறாங்க. சில பேர் தெரியாதவங்க, என்னமா இது அண்ணாமலை அண்ணா புது அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு பிடிக்குமா சேருங்க. ஏன்னா இந்த மாதிரி விசிபிலிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி போஸ்டர்ஸா இருக்கட்டும், பேஜஸா இருக்கட்டும், பிட்னோடிஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம விளம்பரப்படுத்தினா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அண்ணா சொன்ன மாதிரி 50 லட்சம் உறுப்பினர்களை நம்ம சேர்க்க முடியும். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு சந்திலையும் நம்ம போய் முடிஞ்ச அளவு நம்ம வாலண்டியர்ஸ் இத்தனை பேர் இருக்கோம், எத்தனை பேர் களத்துல இருக்கும், களத்துல இருக்கிறதான் முக்கியம். களத்துல இருந்தா மட்டும்தான் இந்த 50 லட்சங்கிறது கூடிய சீக்கிரம் சாத்தியமாகும். நம்மளும் அரசியல் அமைப்பை உருவாக்க முடியும். இது இல்லாம நமக்கு மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கோம். இது இல்லாம அண்ணாக்கு ஜென்சி ஆதரவு நிறைய